தமிழ்நாடு அரசு பட்டியலின மக்களின் நிதியை கவர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, தமிழ்நாடு அரசால் மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயரில் மாதந்தோறும் 1000 வழங்கப்பட்டு வருவதாகவும், சமீபத்தில் 5000 வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட SCA மற்றும் SCP திட்டங்களிலிருந்து நிதி எடுக்கப்பட்டுள்ளதாகவும், 6550 கோடி அளவிலான நிதி பட்டியலின மக்களுக்கான பிரத்யேக நிதியிலிருந்து மாற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய இந்த பிரத்யேக நிதியை மாநில அரசின் கவர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், SCP திட்டத்தின் அடிப்படை நோக்கத்தை தமிழக அரசு முழுமையாக சிதைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 5000 வழங்கப்பட்டிருப்பதால் இது ஓட்டிற்கான கையூட்டாகவே பார்க்கப்படுவதாக விமர்சித்தார். நிதியைத்தான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டு. இதில் தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் செய்திக்குறிப்பிலே அவ்வாறு இந்த மக்களுக்கான நிதியை நாங்கள் தவறாக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நான் இன்று உங்களுக்கு எங்களுடைய செய்திக்குறிப்பிலே சில ஆதாரபூர்வமான தகவலை தந்திருக்கிறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து விசாரணையின் போது தப்பி ஓடிய இளைஞரை பெங்களூருவில் வைத்து போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி கமலேஷ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து கமலேஷ் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து குடியாத்தம் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்த போது கமலேஷ் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இதுகுறித்து குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை நடத்தி தப்பியோடிய கமலேஷை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் கமலேஷ் இருப்பதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற குடியாத்தம் போலீசார் பெங்களூர் KR-புரம் பகுதி உணவகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கமலேஷை கைது செய்து குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சென்ற 2 கார்கள் இடையில் குறுக்கே வந்த பைக் மீது மோதாமல் இருக்க வளைந்தபோது எதிரே வந்த மற்றொரு கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் சிக்கி குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்று திரும்பிய விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி சோலையன் விஜயலட்சுமி மற்றும் அவர்களது மகன் சோலை செல்வம் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகளிருக்கு அளித்த 5000 ரூபாயை வரவேற்பதாகவும், மாறுபட்ட கருத்து சொன்னால் தாய்மார்கள் கோபப்படுவார்கள் எனவும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மகளிருக்கு 5000 கொடுத்தது குறித்த கேள்விக்கு மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்ததை வரவேற்பதாக கூறியவர், மாறுபட்ட கருத்து சொன்னால் தாய்மார்கள் கோபப்படுவார்கள் என தெரிவித்தார். பட்ஜெட் தாக்கல் குறித்த கேள்விக்கு பட்ஜெட் வந்த பிறகுதான் தெரியும் என கூறினார். மேலும் தை முடிந்து மாசி பிறந்துவிட்டது அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என பதிலளித்துவிட்டு சென்றார். பட்ஜெட் வந்த பிறகுதானே தெரியும். 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க மகளிருக்கு இந்த திட்டத்துக்கு. நீங்க எப்படி இருக்கு நீங்களே சொல்லணும். 2000 ரூபாய் கூடுதலா புதுசா கொடுத்திருக்காங்க. அது புதுசா அந்த வருஷத்துடைய சிறப்பு கோடைகால இதையாக கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னாள் முதல்வரா எப்படி இதை பாக்குறீங்க? 5000 ரூபாய் மகளிர் கொடுத்தது நாங்க வரவே இருக்கிறோம். வேற மாறுபட்டு சொன்னா தாய்மார்கள் கோவப்படுவாங்க. மகா சிவராத்திரி முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் பெரிய கோவில் ஒட்டியுள்ள பெத்தண்ணன் கலையரங்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த நாட்டிய கலைஞர்களின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு
பிரகன் நாட்டியாஞ்சலி பவுண்டேஷன் சார்பில் தஞ்சை பெரிய கோவில் ஒட்டியுள்ள பெத்தனன் கலையரங்கில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவிட்சர்லாந்து மதிவதனி சுதாகரன், ஆஸ்திரேலியா தமயந்தி பால்ராஜ், இலங்கை திவ்யா சுஜன், பெங்களூரு ஆக்ஸா தேசாய், தஞ்சாவூர் வைதேகி ரவிசங்கர் உள்ளிட்ட குழுவினர்களின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டிய கலைஞர்களின் அசத்தலான நடனத்தை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.